ஓம் சாந்தி. நான் ஆத்மா இப்பொழுது கலியுகத்தின் கொடூரமான சூழ்நிலைகளிலிருந்து மனம் புத்தியின் மூலமாக விடுபட்டு சங்கம யுகத்திற்கு வந்துவிட்டேன். சங்கம யுகமானது எனக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணினை தந்திருக்கிறது. இந்த மூன்றாவது ஞான கண்ணை கொண்டு இந்த மகத்துவம் வாய்ந்த சங்கம யுகத்தில் மிக சரியாக கர்மங்களை செய்து என்னுடைய புண்ணிய கணக்கை சம்பாதிக்க தொடங்கிவிட்டேன். இந்த புண்ணிய கணக்குதான் அடுத்து வருகின்ற முழு கல்பத்திற்கு என்னுடைய பாக்கியத்தை நிர்ணயம் செய்கின்றது. நான் ஆத்மா பரமாத்மாவின் அன்பான குழந்தையாவேன். பரமாத்மாவே என்னை தேர்ந்தெடுத்து இந்த அற்புதமான ஞானத்தை தந்து பாக்கியத்தின் பேனாவையும் எனது கையில் கொடுத்திருக்கின்றார். ஃப்ரீ வில் என்று சொல்லப்படும் இந்த சக்தியினை இப்பொழுது பரமாத்மாவின் கட்டளைப்படி ஒவ்வொரு கர்மத்தையும் செய்து எனது மேலான பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்வேன். நான் ஆத்மா இருபுருவ மத்தியில் அற்புதமாக ஜொலிக்கின்ற சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள அற்புதமான சக்தியாக எனது சுயராஜ்யம் என்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். எனது அழியாத சிம்மாசனத்தில் இருந்து இந்த உடலை எனது கட்டளைப்படி இயக்குகின்றேன். நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி, கர்மேந்திரியங்களுக்கு அடிமை அல்ல என்று என்னை சுயராஜ்ய அதிகாரியாக பரமாத்மா உருவாக்கி இருக்கின்றார். நான் ஆத்மா எனது மேலான கர்மங்களின் மூலமாக ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியினை அடைய போகின்றேன். இப்பொழுது பரந்தாம வீட்டிற்கு சென்று சத்யுகத்திற்கு நான் திரும்ப வர வேண்டும். அப்படிப்பட்ட சிரேஷ்டமான கர்மங்கள் நான் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட புண்ணிய கணக்கினை நான் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது எனது மனதிற்குள் மிக அழகாக ஊற்றினை போல உற்பத்தியாகின்றது. நான் அடைய போகின்ற பாக்கியம் என்ன? இப்பொழுதும் பரமாத்மாவினுடைய துணையின் மூலமாக அவரின் அன்பு, சக்தி, பாலனை, இப்படி இந்த சங்கம யுகமே சந்தோஷமயமான யுகமாக மாறியிருக்கின்றது. இந்த ஆனந்தமான மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் துவங்குவேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.